அண்மைச் செய்தி. கோவை விமான நிலையத்திற்கு பின் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே இருந்த மதுபான பார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை விமான நிலைய பின்புறம் நேற்று இரவு ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் அந்த மாணவியை பாலியல் வன்புறுத்தல் செய்தும் அந்த இளைஞரை அறிவாளால் தாக்கியும் தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து பீளமேடு போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்தனர். அதேபோல பாதிக்கப்பட்ட இளைஞர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து பீளமேடு போலீசார் 7 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் பாரை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து உடைத்தனர். இதேபோல நாம் தமிழர் கட்சியினர் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் பிருந்தாவனம் நகர் அருகே அமர்ந்துள்ள கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வந்ததால் இது போன்ற செயல்கள்